இன்னைக்கு சொல்லப் போற கிரைம் ஸ்டோரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டத்துல நடந்திருக்கு. அந்த ஸ்டோரியே தான் இப்ப நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி வாங்க, நேரா கதைக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கதையில வர அந்த பையனோட பேரு விக்கி. அவனுக்கு வயசு அப்போ 21 ஆகியிருந்திருக்கு. பாக்குறதுக்கு நல்லா கலரா அழகா இருந்திருக்கான். இவன் கிராமத்துல இருந்து காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இவன் அவனோட வீட்டுல இருந்து டெய்லி காலேஜ்க்கு பஸ்ல போயிட்டு திரும்பி வந்திருக்கான். இந்த பையனுக்கு ஒரு சித்தி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு ஜெயலட்சுமி. அவளுக்கு வயசு அப்ப 21 ஆகியிருந்திருக்கு. 2 பேருக்குமே 2 மாசம்தான் கேப் இருந்திருந்திருக்கு. இவங்க 2 பேருமே ஸ்கூல்ல இருந்து காலேஜ் முடிய ஒன்னாதான் படிச்சிருந்திருக்காங்க. இப்போ கூட காலேஜ்ல 2 பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி டெய்லி காலேஜ்க்கு போகும்போது 2 பேரும் சேர்ந்துதான் பஸ்ல போயிட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிதான் பழகி இருந்திருக்காங்க. எந்த ஒரு ரகசியமும் இல்லாம எல்லா ரகசியத்தையுமே வெளிப்படையா பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிதான் பழகி இருந்திருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் விக்கிக்கு அவனோட வீட்ல போன் வாங்கி கொடுத்திருந்திருக்காங்க. ஆனா ஜெயாவுக்கு வீட்ல போன் வாங்கி கொடுக்காம இருந்திருக்காங்க. இவன் போன் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த போன்லயே தான் அதிக நேரம் செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதனால ஜெயலட்சுமி கூட பேசுறதை கம்மி பண்ணி இருந்திருக்கான். போன் யூஸ் பண்ணதால இவனுக்கு டைம் கிடைக்காம இருந்திருக்கு. ஒரு நாள் நைட்டே இவன் போன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவனோட ஃப்ரெண்ட் ஒரு இங்கிலீஷ் படம் அனுப்பியிருக்கான். அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல படங்கள் நிறையவே வந்திருந்திருக்கு. இவனும் அந்த இங்கிலீஷ் படத்தை எல்லாத்தையுமே ரொம்ப ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். இவனால நிறுத்த முடியாத அளவுக்கு இங்கிலீஷ் படம் பார்க்கிற பழக்கம்ங்கிறது அதிகமா இருந்திருக்கு. இப்படி டெய்லி படங்கள் பார்த்து சில்லறைய சிதறவிட்டிருந்திருக்கான். இப்படி அதிகமா போன் யூஸ் பண்ணி படங்கள் பார்க்கறதுனால இன்னும் ஜெயலட்சுமி கூட பழகி வந்தது ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஒரு நாள் இவங்க 2 பேருமே காலேஜ்க்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது இவ போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்த ஜெயலட்சுமி அவன் கையில இருந்து போனை வாங்கி எப்ப பார்த்தாலும் போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, என்கிட்ட முன்னாடி மாதிரி பேசு அப்படின்னு கோபமா திட்டி அந்த போனை வாங்கி இருந்திருக்காள். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பையன் அதையும் இதையும் பேசி சமாதானப்படுத்தி திரும்ப அந்த போனை இவன் வாங்கி இருந்திருக்கான். அந்த போனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு இதே மாதிரி அந்த இங்கிலீஷ் படம் பார்த்து தம்பியை சமாதானப்படுத்தி இருக்கான். அன்னைக்குதான் இவனுக்கு ஒரு கேவலமான எண்ணம் வளர ஆரம்பிச்சிருந்திருக்கு. யார் கூடயாச்சும் இதே மாதிரி நடிக்கணும், அப்படியே அவங்க மேல சில்லறையை சிதறவிடணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருந்திருக்கு. அப்போதான் இவனோட அந்த எண்ணம் ஜெயலட்சுமி மேல மாறி இருந்திருக்கு. அடுத்த நாள் ஜெயலட்சுமி கூட பேசி அவ கூட அதே மாதிரி நடிக்கணும்னு அந்த கேவலமான எண்ணம் ரொம்பவே வளர ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஒரு நாள் இவங்க 2 பேருமே காலேஜ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்திருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் நேரமாகி இருந்திருக்கு. இப்படி போகும்போது 2 பேருமே பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஜெயலட்சுமி விக்கி கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்திருக்காள். என்னடா விக்கி, எப்பவுமே போன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்ப, இன்னைக்கு போன் யூஸ் பண்ணாம சும்மா வர அப்படின்னு கேட்டிருந்திருக்காள். அதுக்கு விக்கி, எனக்கு டெய்லி போன் யூஸ் பண்ணி போர் அடிச்சிருச்சு, அதனாலதான் இன்னைக்கு போன் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிருக்கான். இதை கேட்ட உடனே ஜெயலட்சுமி, போன் யூஸ் பண்ணி போர் அடிக்குதுன்னு சொல்ற முதல் ஆள் நீதாண்டா. சரி, அப்படியே போன்ல என்ன யூஸ் பண்ணி உனக்கு போர் அடிச்சிருச்சுன்னு போன் யூஸ் பண்ணாம வர அப்படின்னு கேட்டிருந்திருக்காள். நான் போன்ல எல்லாமே பார்ப்பேன்,
அந்த படங்கள் கூட நிறையவே பார்த்திருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த பொண்ணுகிட்ட சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு என்னடா சொல்ற நீயும் அந்த படம் பார்த்து கெட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்டிருந்திருக்காள். நான் கூட உன்ன நல்லவன்னு நினைச்சேனடா அப்படின்னு சொல்லி இருந்திருக்காள். இதை கேட்ட உடனே விக்கி ஆமா இனிமே நான் போன் யூஸ் பண்றத கம்மி பண்ண போறேன். என்னால முடியல அப்படின்னு சொல்லி இருக்கான். ஏண்டா அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காள். இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அசிங்கமா அந்த பொண்ணுகிட்ட ஒரு நாளைக்கு 5 முறை என்னோட சின்ன தம்பி வாந்தி எடுக்கிறேன். இதே மாதிரி போச்சுன்னா என்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கான். இதை கேட்ட ஜெயா அடப்பாவி அப்போ உனக்கு போன் யூஸ் பண்ணி போர் அடிக்கல. உனக்கு சிலரை சிதற விட்டதால போர் அடிச்சிருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காள். அதுக்கப்புறம் ஜெயலட்சுமியும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பையன்கிட்ட ஏண்டா எல்லா விஷயத்திலையும் என்னை சேர்த்துக்கிட்டு இந்த படம் பாக்கத்துல மட்டும் என்னை ஏண்டா சேர்த்துக்கல அப்படின்னு கேவலமா அவன்கிட்ட கேட்டிருந்திருக்காள். அதுக்கு அந்த பையன் இல்ல உனக்கு இங்கிலீஷ் படம் பிடிக்காதுன்னு நினைச்சேன். அதனாலதான் உன்கிட்ட இதை சொல்லல அப்படின்னு ஒரு பதில சொல்லி இருந்திருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு டேய் எனக்கும் இங்கிலீஷ் படங்கள் பார்க்கணும்னு ஆசைதான். என்ன பண்றது? நான் உன்னோட சேர்ந்து பார்த்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீ என்னோட ஃப்ரெண்ட் மாதிரிதான்டா அப்படின்னு சொல்லி இருந்திருக்காள். அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கும் அவளும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஒரு பதில் சொல்லி இருந்திருக்காள். உடனே விக்கி அப்படி நான் இன்னைக்கு நைட் நான் உன்னோட வீட்டுக்கு வரேன். உனக்கு நான் என்னோட போனை தரேன். நீ இங்கிலீஷ் படம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்திருக்காங்க. 2 பேருமே வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த பையனுக்கு ஒரே சந்தோஷமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 7 மணிக்கு இவன் படிக்கிற மாதிரி இவனோட பக்கத்து வீட்ல இருக்கிற ஜெயலட்சுமி வீட்டுக்கு போயிருந்திருக்கான். அங்க போய் பார்த்தா இவனோட சித்தி அங்க இருந்திருக்காங்க. டேய் வந்துட்டியா ஜெயலட்சுமி மேல இருக்கிற ரூம்ல இருக்காள் நீ போ. 2 பேருக்கும் காபி போட்டு எடுத்து தரேன் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள். அதுக்கப்புறம் விக்கி ஜெயலட்சுமி இருக்கிற அந்த ரூமுக்கு போயே இருந்திருக்கான். அங்க போய் 2 பேருமே கொஞ்ச நேரம் படிக்கிற மாதிரியே படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவனோட சித்தி அந்த ரூமுக்கு வந்து காபி கொடுத்துட்டு போயிருந்திருக்காள். அதுக்கப்புறம் இவன் அந்த பொண்ணுகிட்ட போன கொடுத்து இந்தா இங்கிலீஷ் படம் பாரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். டேய் எனக்கு தெரியாது நீ வச்சு கொடு அப்படின்னு அவ கேட்டிருந்திருக்காள். அவனும் அவன் போல வச்சு கொடுத்திருந்திருக்கான். இதை பார்த்து ஜெயலட்சுமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் அந்த பொண்ணும் இங்கிலீஷ் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவனை பார்த்து நானும் அதே மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்திருக்காள். அதுக்கப்புறம் விக்கி சரி வா நாம அதே மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அங்கேயே அதே மாதிரி நடிச்சிருக்காங்க. இதே மாதிரி கொஞ்ச நாட்களாகவே அவங்க வீட்ல நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் இந்த பொண்ணோட சித்தி யதார்த்தமா அந்த பொண்ணோட ரூமுக்கு போயிருந்திருக்காங்க. அங்க போய் பார்த்தா இவங்க 2 பேருமே இங்கிலீஷ் படம் பார்த்து அதே மாதிரி நடிச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணோட சித்திக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் 2 பேருமே வெளுத்து வாங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா மாறியிருக்கு. இந்த ட்ரூ கிரைம் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.